ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை ப்ரூச் பின் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபெல்ட் ஷீட்டில் வந்து பட்டர்ஃப்ளையை அழகாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஜர்தோசி வந்து நார்மலாகவே எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனு சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன், ஒரு பெரிய ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஊசியில் நூல் கோத்துட்டு அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பட்டர்ஃப்ளை தான் இது. ஸோ அதனால தான் இந்த ப்ரூச் பின் வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளை வந்து எப்படின்னாக்கா கோல்டன் கலர்லேயே வருது ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து இப்போ நிறைய ப்ரூச்சஸ் கிளாஸஸில் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் வந்து அழகாக நீங்களே மேக் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பண்ணணும்னு விரும்புகிறவங்க என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனை வந்து அழகாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு குட்டி ஸ்டோன் வைக்கிறேன். ரெண்டுமே வந்து கோல்டன் கலர் தான், லைட் கோல்டு கொஞ்சம் டார்க் கோல்டு, அவ்வளோதான் ரெண்டுமே. ஸோ இதை வந்து நான் இப்போது இந்த மேலே வச்சு அப்படியே சின்ன ஸ்டோன் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். இது எதுக்காகனா நம்ம தைக்கிறோம்னாக்கா தைச்சோம்னாக்கா கொஞ்சம் லைஃப் வரும், அதுக்காக நம்ம தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டோனை வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஜர்தோசி எடுத்துக்கலாம். ஜர்தோசிக்கு வந்து எல்லோ கலருக்கு தான் யூஸ் பண்ணுறேன். எல்லோ கலர் த்ரெட் இருந்தால் நமக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து கலர்ஸ் வந்து நமக்கு தெரியாது அவ்வளோவா. அதனால் அழகாக நம்ம வந்து ஜர்தோசியை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஜர்தோசி வந்து அந்த ஊசிக்குள்ளே விட்டுட்டு அப்படியே அழகாக ஒட்டிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெண்டு வேலையும் முடித்த மாதிரி இருக்கும். ஒட்டவும் செய்யலாம், இதை ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம். ரெண்டுமே ஒரே டைமில் முடிஞ்சது. ரெண்டாவது இது வந்து விலகாது. நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே இடத்துல அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இதை வந்து ஒட்டிட்டு தைச்சிடலாம். இது ஃபுல்லாகவே இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் நம்ம இது மட்டும் கொடுத்துக்கலாம், ஜர்தோசி மட்டும் கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம அவுட்லைன் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த கோல்டு கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இதை வந்து உட்பக்கமாக அப்படியே வந்து நம்ம அப்படியே சுற்றிடும் அப்படியே ஒட்டிட போகிறோம். கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உள் சைடு வந்து இப்போ அது வெளிப்பக்கம் அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ உள்பக்கம் ஒரு அவுட்லைன் மாதிரி அப்படியே கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒட்டிடுங்க.
கட் பீடு ஒரு சுகர் பீடு. ஸோ ரெண்டுமே மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வச்சு இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு கட் பீடு ரெண்டுமே கோல்டு கலர் தான். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கோல்டன் கலர் தான். ஸோ ஒரு கட் பீடு ஒரு சுகர் பீடு ரெண்டுமே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு நம்ம உள்ள ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி கழுதானா ஒரு சுகர் பீடு ரெண்டுமே தான். இது ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து சுற்றிலும் வந்து அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் டிசைனு. இப்போ பாருங்கள், இப்போ இதே சேம் இன்னொரு ஷீட் நமக்கு வேணும். ஸோ நம்ம மறுபடியும் இந்த ஃபெல்ட் ஷீட்டு மேலே இதை வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ட்ரேசிங் பண்ணுற மாதிரி அழகாக மேலே அப்படியே வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம மறுபடியும் கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சுகர் பீடு ஒரு கட் பீடு ரெண்டுமே மாற்றி மாற்றி வந்து எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த் அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி கலந்து நான் கொஞ்சம் பீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள்.
பாருங்கள், நான் வந்து ஒரு 10 லைன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த 10 லைன்ஸையும் வந்து ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டிடுங்க. கட்டிட்ட அப்புறம் நீங்கள் இப்போ கட் பண்ணிங்க இல்லையா ஃபெல்ட் ஷீட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை, அதில் வந்து நீங்கள் கம்மு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. பாருங்கள், கம்மு அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட அப்புறம் இப்போ இது மேலே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பட்டர்ஃப்ளை எடுத்து அப்படியே ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டோம். இப்போ அந்த மேலே இருக்கிற நூல் இருக்குது இல்லைங்களா, அந்த நூல் வந்து பேலன்ஸ் நூல் எல்லாமே அதை அந்த பிசுறு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணணும். அது என்னன்னாக்கா ஒரு பீடு, ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறோம். அது அடியில் வந்து மறுபடியும் ஊசியை விட்டு மேலே எடுத்தோம்னாக்கா ஒரு மாதிரி லைன்ஸ் மாதிரி வந்து வரும் நமக்கு. அந்த ஸ்டிச் வந்து சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு காமிங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோவாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த பட்டர்ஃப்ளை புரிச்சு பின்னுக்கான அந்த ஃபினிஷிங் வந்து இந்த ஸ்டிச்சஸில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ ரெண்டே ஒட்டணும் இல்லைங்களா, அந்த பிசுறு எதுவுமே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள், ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். நமக்கு எந்த இதுவுமே இல்லாத ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ சைடில் லைட்டாக கேப் தெரியும். அந்த ஒயிட்டு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த மேலே நம்ம மறுபடியும் கொஞ்சம் அந்த கேப்பில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே ஸ்டோன் செயின் எடுத்துருக்கேன். அதை வந்து அது மேலேயே வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ நம்ம ஃபினிஷிங் பக்காவாக வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த சைடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ அழகான பட்டர்ஃப்ளை ப்ரூச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரூச் வந்து வெரி வெரி ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ப்ரூச் வந்து உங்களுக்கு பண்ணணும் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு என்னோடய வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நிறைய ப்ரூச்சஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுமே ரொம்ப 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 நன்றி. இந்த ப்ரூச் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.